இனிய உள்ளங்களுக்கு வணக்கம். இன்று ஒரு கதையுடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன். 2 துறவிகள் அவர்கள் தங்களுடைய இருப்பிடம் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது சரியான மழை. மழைக்காக ஒரு சாலையின் எதிர்பக்கத்தில் ஒதுங்கி நிற்கிறாங்க. மழை சிறிது நின்றவுடன் மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த வழியா ஒரு பெண்ணு ரொம்ப தயங்கி தயங்கி சாலைக்கு அந்த பக்கம் நின்னுகிட்டு இருக்கா. அப்போ அந்த துறவியில் ஒருவர் கேட்கிறார், "ஏம்மா என்ன ஆச்சு? ஏன் இப்படி தவிச்சுக்கிட்டு நிக்கிற?" அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த பெண்ணும் என்ன சொல்றான்னா, "நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டினுடைய மேரேஜ் ஃபங்ஷனுக்கு போய்க்கிட்டு இருக்கேன். ஆனா, என்னுடைய ட்ரெஸ்ஸு இந்த சகதியில நான் நடந்தேன்னா ஃபுல்லா பாழாயிரும். எனக்கு எப்படி போறதுன்னே தெரியல. அதனால தான் பார்த்துக்கிட்டே நிக்கிறேன்." அப்படின்னு சொல்றா. உடனே இந்த துறவி என்ன சொல்றாரு, "ஓகே, நான் உனக்கு உதவி பண்றேன். நீ வேணா என் முதுகுல ஏறிக்கோ. நான் உன்ன அந்த பக்கத்துல கொண்டு போய் விட்டுறேன்." அப்படின்னு சொல்றாரு. இந்த பெண்ணும் சம்மதித்து அந்த கரைக்கு போயிட்டா. அதுக்கப்புறம் அவர்கிட்ட நன்றி சொல்லிட்டு விடை பெற்று போயிட்டா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, ஆசிரமத்துக்கு போறதுக்காக நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா, இன்னொரு துறவியின் முகத்துல கொஞ்சம் சலனம் தெரியுது. முகம் கோவமா இருக்கிறத இந்த துறவி பார்க்குறாரு. அவர பார்த்து, "உங்களுக்கு என்ன ஆயிருச்சு? ஏன் ஒரு மாரி இருக்கீங்க?" அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த துறவி சொல்றாரு, "நீங்க செஞ்சது நியாயம் தானா? நாமெல்லாம் துறவிகள். நாம பெண்கள தொட்டு தூக்கலாமா?" அப்படின்னு கோவமா கேட்குறாரு. உடனே அந்த துறவி சிரித்துக்கொண்டே சொல்கிறார், "நான் என்னமோ அப்பமே அந்த பொண்ண அங்க இறக்கி விட்டுட்டு வந்துட்டேன். நீங்க தான் இன்னும் அவள உங்க மனசுல சுமந்துக்கிட்டே வர்றீங்க." அப்படின்னு சொல்றாப்டி. உடனே அந்த துறவிக்கு அப்போதுதான் உண்மை உரைக்கிறது. ஆம், நாம கூட நம்ம மனசுல நெறைய நினைவுகள், பழைய நினைவுகள், புதுசு அப்படின்னு எண்ணங்கள நெறைய ஓட விட்டுக்கிட்டே இருப்போம். அதுல நல்ல நினைவுகள் எப்பொழுதுமே நமக்கு நன்றி உணர்வை ஏற்படுத்தும். அது வந்து நமக்கு நல்லதே செய்யும். நம்ம உடம்பும், மனசும் நல்லாயிருக்கும். அதே நேரம் நமக்கு பிறர் ஏற்படுத்தின காயங்கள், அந்த வலிகள், அத நம்ம தூக்கி எறியாம அதையும் என்ன பண்ணுவோம்? அப்படியே நினைவு கூர்ந்துகிட்டே இருப்போம். அது நமக்கு என்னதான் தரும்? ஒரு நெகட்டிவிட்டிய தான் குடுக்கும். அது நம்ம மனசுல அப்படியே ஆறாமல் வலிய ஏற்படுத்தும். அந்த வலிய ஏன் நம்ம தேவையில்லாம தூக்கி சுமக்கணும்? அதையெல்லாம் தூக்கி எறிங்க. எப்போதுமே நல்லதே நெனைங்க. நல்லதே நடக்கும். வாழ்க்கை இனிக்கட்டும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.